தன்மாதரம் சந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதோ காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யம் முக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பஸ்யமானோ அஸ்பஷ்டம் திருஷ்டமத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்வம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம் மானாதீத பிரதித விபவம் மங்களம் மங்களானாம் பக்ஷபீட்டிம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம சரணஸ்மாம் சரண்யாம் பிரபத்யே புத்திர்பலம் யசோ தைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுமத் ஸ்மரணத் பவேத். மங்களம் தரும் மகாலட்சுமியினுடைய வைபவத்தை நாம எல்லாரும் சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தாயாருடைய அனுகிரகம்ங்கிறது ரொம்ப முக்கியமா தேவையான ஒண்ணு. சாதாரணமே குழந்தைகளுக்கு மாத்ருவாத்சல்யம் முதல்ல தாயாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னு நாம உபதேசத்தை பண்ணுவோம். அதுல பிராட்டி பெருமாள் 2 பேர்ல முதல்ல பிராட்டியினுடைய அனுகிரகத்தை நாம அடைஞ்சு தாயாருடைய ஒரு அனுகிரகம் லக்ஷ்மி கடாட்சம்ன்றது நமக்கு பரிபூரணமா கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நாம போய் அங்க பெருமாளுடைய ஒரு உயர்ந்த கடாட்சத்தை அடைய முடியும். பெருமாளுடைய ஒரு சரணாகதி நமக்கு பலிக்கும். பிராட்டி மூலமாக போனாதான் அந்த மகாலட்சுமியுடைய ஒரு வைபவத்தை ஸ்ரீஸ்துதிய பிரதானமா வச்சுட்டு நாம இப்போ சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்தோதவ்யத்வம் திசதி பவதி ராமேவத்வாமனிதரகதிகி ஸ்தோதுமாசம் சமானஹ சித்தாரம்பः சகலபுவன ஸ்லாಘನೀಯோ பவேயோ சேவாபேக்ஷா தவ சரணயோ ஸ்ரேயசே கஸ்ய ந ஸ்யாத். முதல் 2 ஸ்லோகங்களை நாம சிரவணம் பண்ணிருக்கோம். அதுல அழகா துவாம் சரண்யாம் பிரபத்யே, ஏன்னா நம்ம எல்லா ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் நமக்கு உபதேசம் பண்றது என்னன்னா தாயார் பத்தின நிறைய ஸ்தோத்திரங்கள் உலகத்துல இருக்கு. ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம் நமக்கு தாயார நாம முதல்ல பத்தி தாயார் மூலமா புருஷகார பூதையாக பிராட்டி நமக்கு அனுகிரகம் பண்ணி பெருமாளை அடையணும்ங்கிறத எப்படி நமக்கு சுவாமி ஆளவந்தார் சதுஸ்லோகிலையும் ராமானுஜர் அந்த சரணாகதி கத்தியத்துல பகவத் ராமானுஜர் நமக்கு அழகாக பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவாதிவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே. தாயார் மூலமாக ஸ்ரீரங்கநாச்சியார் ரங்கநாயகி தாயாரிடத்துல உத்தரவு வாங்கிண்டு அவர் மூலமாக பெருமாளை சரணாகதி பண்ணணும்னு சரணாகதி கத்தியத்துல ஆரம்பத்திலேயே அசரண்ய சரண்யாம் சரணம் அகம் பிரபத்தியேன்னு தாயார சரணாகதி பண்ணி உயர்ந்த தர்மத்தை நமக்கு காமிக்கிறார். நாம இப்ப சிரவணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் தாயாரத்தான் மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் பக்ஷபீடிம் மது விஜயினோ பூஷயந்தீம் சுகாந்தியா பிரத்யக்ஷானு ஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம சரண துவாம் சரண்யாம் பிரபத்யே. அந்த ஸ்ரீயான பிராட்டிய சரணாகதி பண்ணணும்னு முதல் ஸ்லோகத்திலேயே நமக்கு உணர்த்தினார். அதே மாதிரி ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல பட்டர் ஸ்ரீயை சமஸ்தக சததே விதானம் வியசனஹரேஹே அங்கீகாரி பிலோகை சார்த்தயந்தே கிருதாஞ்சலிகி. தாயாருக்கு அஞ்சலி பண்றார். இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடிய எம்பெருமான் அந்த சிருஷ்டி சரியா இருக்கான்னு யாரிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறார்னா
தாயார் தன்னுடைய கடாட்சத்தால பெருமாள் சிருஷ்டிக்கக்கூடிய, அதாவது நாராயணியத்துல பட்டத்திரி சொல்வார், கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகே தபகா ஜீவபாஜாம் இத்தியேவம் பூர்வமாலோசித பஜிதமயா நைவம் அத்யாபி ஜானே நோசே ஜீவா கதம் வா மதுர தரமிதம் தொத்வபுஷ்சித்ரசாத்ரம் நேத்ரைஹி ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரம ரசசுதாம்போதி பூரே ரமேரன்னு. பெருமாளுக்கு சிருஷ்டி இருக்கே, அந்த சிருஷ்டிங்கிறது ஒரு சிருஷ்டி சேஷ்டா. சாதாரணமா குழந்தைகள்லாம் ரொம்ப ஆத்துல சேஷ்ட பண்ணாதேன்னு சொல்லுவோம் குழந்தைகளை பார்த்து. அவ்வளவு விளையாட்டா பெருமாள் அந்த சிருஷ்டிங்கிறத பண்ணின்னு இருக்கார். லோகத்தை காப்பாத்துறார், சிருஷ்டியை பண்றார். எல்லாத்தையும் கடைசியில பிரளய காலத்துல தவைவ வேஷே பணிராஜசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்மசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபகா ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மான்னு தன்னுடைய பிரளய காலத்துல தன்னுடைய குக்ஷிக்குள்ள ஆலிலை பாலகனாக அப்படி மிதந்து தன்னுடைய குக்ஷில எல்லா லோகத்தையும் தான் தாங்கிண்டு தன்னுடைய கால் விரலை வாயில வச்சு சப்பிண்டு அந்த கால் விரல் மூலமாக ஜீவாத்மாக்களுக்கு, குக்ஷியில இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு அமிர்தத்தை ஆகாரமா அனுப்பிச்சுண்டு, அதே சமயத்துல எல்லாரும் நம்ம திருவடியை சரணாகதி பண்றாளே, அப்படி இந்த திருவடியில என்னதான் ருசி இருக்குன்னு தானே தன் விரலை சப்பி பார்த்துண்டு அப்படி ஆலிலை பாலகனாக இப்படி சிருஷ்டியிலேருந்து காப்பாத்தத்திலேருந்து பிரளய காலத்துல தன்னுடைய குக்ஷில எல்லாத்தையும் அடக்கிக்கிறது வரைக்கும் சுவாமி இத்தனை லீலைகளை பண்றாரே, இந்த சிருஷ்டி எல்லாம் பண்றாரே. இந்த சிருஷ்டியில பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அழகான லீலை இது சிருஷ்டிங்கிறது. அதுல பெருமாள் இது எல்லாம் சரியா இருக்கான்னு தனக்கு யாராவது ஒருத்தர் நாம பண்ற விஷயத்த சரியா இருக்கான்னு சொன்னாதானே நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். அப்படி ஒரு உற்சாகத்தை யார் கொடுக்கறான்னா பிராட்டி கொடுக்கறான்னா ஸ்ரீ குணரத்ன கோசலத்துல ரொம்ப அழகா சொல்றார். அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை யார் கொடுக்கறான்னா தாயார் கொடுக்கறா. அதுவும் எப்படி கொடுக்கறா? தன்னுடைய கடாட்சத்தால கொடுக்கறா. வாயத்திறந்து அதிகமா தாயார் பெருமாளுக்கு அந்த ஸ்ரீரங்கநாச்சியார் பட்ட மகிழ்ச்சி, அதனால ரொம்ப அதிகமா வாயத்திறந்து பேச மாட்டா. அதனால பெருமாள் பண்ற அந்த லீலைகள்லாம் சரியா இருக்குன்னு அங்கீகாரத்தை எப்படி பண்றான்னா அப்படி தன்னுடைய கருணா கட்டாட்சத்தால தன்னுடைய பார்வை அப்படி சுழட்டி பார்த்து, ஆஹா நீங்க பண்றது ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு தன்னுடைய கடாட்சத்தாலேயே தாயார் அப்படி சொல்றான்னா, அப்படிப்பட்ட தாயாருக்கு இது அங்கீகாரம் பண்றதுக்கு தாயாரிடத்திலேருந்து அந்த கடாட்சத்தை பெருமாளே எதிர்பார்க்கிறாரே, அப்படிப்பட்ட தாயாருக்கு கிருதாஞ்சலின்னு தாயாருக்கு ஒரு அஞ்சலி பண்றார் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல. அதே மாதிரி சுவாமி தேசிகன் சரணமகம் பிரபத்தியன்னு சொன்னார். ராமானுஜர் அழகாக தாயார சரணாகதி பண்ணி தன்னுடைய சரணாகதி கத்தியத்தை ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பலவிதமான வைபவங்கள் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம் நமக்கு எப்படி ஒவ்வொரு விதமாக தாயாருடைய கடாட்சத்தை நமக்கு தெரிவிச்சு தாயாருடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னு ஸ்ரீஸ்தவத்துல ஸ்வஸ்தி ஸ்ரீர்தி சதா சசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதிஹி ஸ்வர்க்கம் துர்கதிமாபவர்கிக பதம் சர்வம் ச குர்வன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கலுனம் யதஸ்ய ரசதா ஸ்யாதைகரஸ்யாத்மயா. ஸ்ரீஸ்தவத்துல ரொம்ப அழகாக கூறத்தாழ்வான் அந்த தாயாருடைய ஒரு அனுகிரகத்தால இந்த லோகத்தினுடைய சிருஷ்டிகள்லாம் எப்படி நடக்கிறது, பெருமாள் எப்படி நடத்துறாருன்னு ரொம்ப அழகா சொல்றார். ஆக நம்ம சம்பிரதாயத்திலயோ இல்ல பொதுவாகவே எப்படி எல்லாருமே தாயாருடைய கருணா கடாட்சத்தை எதிர்பார்த்து காத்துருப்பாளோ. ஏன்னா ராமனுக்கே சுப்பிரபாதம் பாடுற பொழுது விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், ஒரு குழந்தைகள் எப்பவுமே எல்லாருமே குழந்தைகள் நன்னா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி எல்லாருமே தாயாருத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாயாருக்குதான் சுப்பிரபாதம். கௌசல்யா சுப்ரஜாராமா, இன்னைக்கும் திருமலையில இருக்கிறவர் ஸ்ரீனிவாசனாக இருந்தாலும் அவரை சுப்பிரபாதம் பாடுற பொழுது என்ன சுப்பிரபாதம், கௌசல்யா சுப்ரஜாராமா. அந்த கௌசலைக்குத்தான் மங்களாசாசனம். தசரதர் எவ்வளவோ கஷ்டப்பட்டார், அஸ்வமேத யாகம் பண்ணார், புத்திரகாமேஷ் யாகம் பண்ணார், 4 குழந்தைகள் பிறக்கிறதுக்கு. இருந்தாலும் யாருக்கு அங்க சுப்பிரபாதம்னா கௌசல்யா சுப்ரஜாராமா. கௌசலைக்குத்தான் இங்க கௌசலைக்குத்தான் மங்களாசாசனம். கௌசல்யா சுப்ரஜாராமா. அப்படிப்பட்ட உயர்ந்த ராமனை மன்னுப்புகள் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனகான்னு தேவகி என்ன பாக்கியம் பண்ணாலோ
அந்த பகவான கர்ப்பத்துல தாங்கறதுக்கு எல்லா லோகத்தையும் பிரளய காலத்தை தன்னுடைய குக்ஷில தாங்கக்கூடிய பெருமாளை தன்னுடைய உதரத்துல தாங்கறதுக்கு அந்த தேவகி என்ன பாக்கியம் பண்ணாளோன்னு எல்லாரும் அந்த தேவகி மங்களாசாசனம் பண்றா. அதே மாதிரி கௌசலைக்கு மங்களாசாசனம். இப்படிப்பட்ட உயர்ந்த மங்களாசாசனங்கள்லாம் தாயாருக்கு இருக்கா மாதிரி தாயார் தான் லோகத்துல பிரதானம்னு நம்ம ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் இவ்வளவு ரொம்ப அழகாக ஆள வந்தார் தன்னுடைய சதுஸ்லோகில. அதே மாதிரி ஸ்ரீமத் ராமானுஜர் சரணாகதி கத்தியத்துல, ஸ்ரீ கூரத்தாழ்வார் ஸ்ரீஸ்தவத்துல, சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஸ்ரீஸ்துதியில, இப்படி எல்லாருமே நமக்கு சொல்லக்கூடிய தர்மம் என்னன்னா பிராட்டிய சரணாகதி பண்ணி பிராட்டி மூலமாக நாம பெருமாளை அடையணுங்கிற ஒரு உயர்ந்த தத்துவம். சாதாரணமாக நம்ம சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரியன் வேணும். எல்லாருக்குமே எந்த விதமான சம்பிரதாயமாக இருந்தாலும் ஒரு குருவை, ஒரு உயர்ந்த குருவை அடைஞ்சு மகதனு கபலப்யா பக்தி ரேவார்த்திர சாத்தியா கபில தனுரிதித்வம் தேவகூத்தியன்யகாதீகின்னு அழகாக ஒரு குருவை அடையணும். அந்த ஆச்சாரியன் மூலமாக பிராட்டி அடைஞ்சு பிராட்டி மூலமாக பெருமாளை அடையிறதுதான் உயர்ந்த தர்மம். அதனால முதல்ல ஒரு ஆச்சாரியனுடைய திருவடிய தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யன் கானே நியூரை பிரித்தாலத்தை உலர்த்துமா போலேன்னு எப்படி ஒரு தாமர புஷ்பம் தடாகத்துல பூத்திருக்கிற பொழுது மேல சூரியன் பிரகாசிச்சுருப்பான். ஆனா அந்த தாமர புஷ்பத்தை பறிச்சு வெளியில போட்டுட்டா அது வாடி போயிடும். அப்பவும் அதே சூரியன் தான், தடாகத்துல இருக்கச்சேயும் அதே சூரியன் தான், இருந்தாலும் வெளியில போட்டா வாடி போயிடுது. ஏன்னா தடாகம்ங்கிறது ஒரு ஆச்சாரியனுடைய திருவடி. தாமரப்பூ அந்த ஆச்சாரியன் திருவடி மாதிரி இருக்கக்கூடிய தடாகத்தை ஆசிரியிச்சாதான் மக்களுக்கு ஆச்சாரியனுடைய திருவடிய எப்பவும் ஆசிரியிச்சிருக்கணும். இன்னைக்கு உயர்ந்ததாக சொல்லக்கூடிய காஞ்சி ஜெகத்குரு மகாபரிவாளுடைய ஜெயந்தி எல்லா இடத்துலயும் கொண்டாடிட்டு இருக்கா. ஜெகத்குருன்னு பேரு அவருக்கு. அப்படி ஒரு குரு உலகத்துல கிடைச்சு குருவை ஆசிரியிச்சு அந்த ஆச்சாரியன் மூலமாக எத்தனை நாளையா நாம எத்தனை ஆச்சாரிய சிரேஷ்டர்களை தியானம் பண்ணிட்டு வந்தோம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் மூலமாக பிராட்டி அடைஞ்சு பிராட்டி மூலமாக நாம பெருமாளை அதாவது சரணாகதி பண்ணக்கூடிய உயர்ந்த பாக்கியம் உலகத்துல ரொம்ப விசேஷம்னு ஆரம்பத்துல இந்த தர்மத்தை ஸ்ரீஸ்துதியில நமக்கு காமிச்சு ஆவிர்பாவ கலச ஜலதா வத்வரே வாபியஸ்ய ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் வதம் வா ஸ்தோக பிரஜைர் அனவதி குணா ஸ்தூயசே சாகதம் துவம். தாயார் எப்படி ஆவிர்பவிச்சார், எங்கெங்க வாசம் பண்றார், எல்லாத்தையும் அழகாக சொல்லிட்டு வரார். அந்த பார்க்கடல்ல அவதாரம், ஜனகருடைய யாகசாலையில ஆவிர்பாவம், தாயாருக்கு கர்ப்பதோஷமே கிடையாது, அப்படியே பூமியிலேந்து நேர கிடைச்சவள், அதே மாதிரி பார்க்கடல்ல இருந்து ஆவிர்பவிச்சவள். இதெல்லாம் தாயாருக்குள்ள ஒரு தனி பெருமை. மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி இப்படி அழகாக ஆவிர்பவிச்சு தாமர காட்டுல வாசம், சரசிஜவனம், அதை விட உயர்ந்த இடம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா, பெருமாளுடைய வக்ஷஸ்தலம். இதெல்லாம் அழகா 2வது ஸ்லோகத்துல சொன்னார். அப்படிப்பட்ட உன்னை நான் சோஸ்திரம் பண்ணணும், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே, நான் எப்படி சோஸ்திரம் பண்ணுவேன்? ஏன்னா எல்லா ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் அவாவாளுக்கு எப்படி இந்த தாயார நாம சோஸ்திரம் பண்றது, அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கா? அந்த ஞானம்ங்கிறது அவளுடைய கடாட்சத்துக்கு மூலமாகத்தான் நமக்கு நாம அடையணும்னு. ஏ ஸ்ரீதேவி சமஸ்தலோக ஜனனீம் ஸ்வாம் சோதுமீகாமகே யுக்தம் பாவய பாரதே பிரகுணய பிரேம பிரதானம் தியோ பக்திம் மந்தயனந்தயா ஸ்மிதமிமோ தாசம் ஜனதாவிதோ சத்யம் லக்ஷ்மி லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாட்ச வீசி விஸ்ருதேஹே சேஷ்யாமசாமி வயோ. அந்த பெருமாளுக்கிட்ட தாயார பத்தி சோஸ்திரம் பண்ணணும்னா அதுக்கு தாயாருடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த ஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம் வேணும்னு ஆச்சாரியர் சிரேஷ்டர்கள்லாம் தாயாரிடத்திலேயே பிரார்த்தனை பண்றா. ஏன்னா சோஸ்திரம் நாமகிமாமனந்தி கவயோ எத்தன்யதீயான் குணானே அந்யத்ர சதோதிரோப்ய பணிதி சாதர்ஹி பந்த்யாத்வய சம்யக் சத்ய குணாபிவர்ண
மதோ பிரபயுகோ அதம் தாதிருசோஹோ. எப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருந்தாலும், அந்த ஒரு ஐஸ்வர்யம் இருந்தாலும், தாயார சோஸ்திரம் பண்ணக்கூடிய உயர்ந்த ஞானம்ங்கிறது தாயாருடைய கடாட்சத்தாலத்தான் நமக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் அந்த தாயாரிடத்திலேயே பிரார்த்தனை பண்றா. ஸ்ரீஸ்தவத்துல கூறத்தாழ்வானும், அதே மாதிரி குணரத்ன கோசலத்துல பட்டரும் தாயாரிடத்துல அவ கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு சோஸ்திரம் பண்ணணும், அதுக்கு ஞானம் உண்டாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஞானம் நம்ம கிட்ட இல்ல. யத்யாவத் தவ வைபவம் ததுஜித சோஸ்திராய தூரே ஸ்பிருகா ஸ்தோதும் கேகதமித்யசஸ்சக்ரகிருஹே ராஜ்ஞோ விரிஞ்சாதயகாம் அப்யேவம் தவ தேவி வாங்மய மனஸ்யேர பஷாரே விஜ்ஞௌ பதோ காபாஷ பிரயதாமகே கவயிதோ ஸ்வஸ்தி பிரஜஸ்யை கிராம். அதாவது எத்தனையோ பிரம்மாதி முதலிய தேவர்கள்லாம் சோஸ்திரம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா அவளாலேயே முடியல. அப்படி அவளாலேயே முடியாத ஒரு விஷயத்த சாதாரண ஞானத்தை வச்சுட்டு எங்களால முடியுமா? எத்தனையோ தேவர்கள்லாம் சோஸ்திரம் பண்ண முடியலன்னா அப்படிப்பட்ட ஒரு அனந்த கல்யாண குணகணம், தாயாருடைய தயை, தாயாருடைய கடாட்சம், தாயாருடைய ஒரு ஔதாரியம், தாயாருடைய ஒரு சௌலபியம், இதெல்லாம் சோஸ்திரம் பண்ணணும். இத பத்தி எல்லாம் பேசணும்னா அந்த அளவுக்கு ஒரு அனந்த கல்யாண குணகண மகார்ணவான்னு பெருமாளை எந்த அளவுக்கு சுவாபாவிகான வதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த்த சாமிய காருண்ய மாதுரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்திய சங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி அசங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவான்னு சொல்றாளோ அந்த அளவுக்கு தாயாருக்கும் அதிகமான கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கு. அப்படிப்பட்ட குணங்களை சொல்லணும்னா அது நம்மளால முடியுமான ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்னா தாயாரிடத்திலேயே பிரார்த்தனை பண்றா. எப்படி ஒரு சகோர பட்சி நேர சந்திரனை பார்த்து அதுலேந்து இருக்கக்கூடிய பொழியக்கூடிய அந்த நிலவிலேந்து பொழியக்கூடிய அமிர்த மழைய தான் முழுக்க அப்படி பருகணும்னு நினைச்சாலும் அது முடியாத காரியம். இருந்தாலும் அது வாய் மூடுமா, வாயை திறந்துட்டு பார்த்துட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பருகலாம்னு. அதே மாதிரி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஞானத்தை அதுக்காக சொல்லாம இருக்க முடியாதேன்னு ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்னா தாயாரிடத்துல பிரார்த்தனை பண்றா. அதுக்காக உன்னுடைய குணங்களை சொல்லாம இருக்க முடியுமா? ஞானம் இல்லைங்கிறதுக்காக இருக்கிற ஞானத்துல சுவாமி தேசிகனும் ஆவிர்பாவ கலசஜலதா வத்வரேவாபியஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணுபக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா சோக பிரக்ஞைரனவதி குணா ஸ்தூயசே சாகதம் துவம். எப்படிமா எனக்கு முடியும்? உன்னை சோஸ்திரம் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கான்னு இவா எல்லாருமே போட்டி போட்டுட்டு தாயாரிடத்துல பிரார்த்திக்க கூடிய விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஞானம் இல்லைன்னாலும் உன்னுடைய குணங்களை எங்களால சொல்லாம இருக்க முடியுது, சொல்லியே ஆகணும். ஏன்னா அத்தனை குணங்கள் தாயாருடைய ஒரு காருண்யமோ தயையோ ஒரு கடாட்சமோ, ஒருத்தன் மேல அந்த கடாட்ச வீக்ஷண்யம் தாயாருடைய முழு பார்வை கூட வேண்டாம். ஆண்டாள் சொன்னாலே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலேன்னு லேசா அந்த லவலேசம் அந்த ஒரு திருஷ்டி கடைக்கண் பார்வை மேல விழுந்துட்டா போறோம். என்னை பத்தி சோஸ்திரம் பண்றியா, என்னை பத்தி பேசுறியா, என் காதுல விழருது, என்னுடைய எதிர உட்காந்து நீ என்னுடைய ஸ்லோகங்களை சொல்றியா, அதை நான் சிரவணம் பண்றேன். அதை சிரவணம் பண்றதன் மூலமாக ஸ்ரீயான மகாலட்சுமி நமக்கு இதெல்லாம் சிரவணம் பண்ணி நாம சொல்லக்கூடிய அந்த தாயார பாடக்கூடிய விஷயங்கள் நாம் கேட்டு 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 பகவானிடத்துல நம்மளை பத்தி எடுத்து சொல்லி, பகவானிடத்துல தோஷம் இருந்தவாளாக இருந்தாலும் தோஷமே இருந்தாலும் அவ சரணாகதி பண்ணிட்டா, அவ கிட்ட இருக்கக்கூடிய அபச்சாரங்களை எல்லாம் விலக்கி அவளை ஏத்துக்கணும்னு நம்மளை பத்தி எடுத்து சொல்றாளே தாயார். அதுதான் தாயாருடைய ஒரு கருணை, சௌலபியம், கடாட்சம். ராமாயணத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கா மாதிரி ராட்சசிகள் தனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அந்த ராட்சசிகளை எல்லாம் தான் மனசுலயே அவளுடைய துன்பப்படுத்தினதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஆஞ்சநேயன் வந்து கேட்ட பொழுது இவாளையெல்லாம் அழிக்கணும்னு கேட்ட போது என்ன சொல்றா, நகஸ்சின் அபராத்தியதி, இவா மேல தோஷமே இல்ல, அதனால இவாளை எதுவும் பண்ண வேண்டாம்,
இவாளுக்கு என்ன சரணாகதி பண்ணாமலே இவாளுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வந்தா உங்க எல்லாரையும் காப்பாத்துறேன். இந்த ஒரு கருணை யாருக்காவது வருமா? நம்மள இவ்வளவு துன்புறுத்தினாலே நாம ராமனோட சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவாளை துவம்சம் பண்ணணும்னு தான் சாதாரணமா தோணும். ஆனா தாயாருடைய ஒரு கருணை, ஒரு கடாட்சம் ஸ்ரீராமாயணத்தாலே சிறையிருந்தால் ஏற்றம் பேசப்படுகிறதுன்னா, அதனாலதான் யாருடைய ஒரு பெருமை அங்க பேசப்படுகிறதுன்னா, அங்க ராமாயணத்துக்கே என்ன பேருன்னா சீதாயா சரிதம் மகத்து. மகத்து மகத்துன்னா சம்ஸ்கிருதத்துல வசந்ததுன்னு அர்த்தம். ராமாயணம் மகத்துன்னு சொல்லல, சீதாயா சரிதம் மகத்து, சீதையினுடைய சரித்திரம் வசந்ததுன்னு சொன்னான். அதுக்கு என்ன காரணம்? சீதை சிறையிருந்து ஏற்றம் பெற்றாள், தான் சிறையிருந்து தேவதைகள் சிறைய மீட்டாளே. ராமன் பெருமாள் வாக்கு கொடுத்தார், உங்க எல்லாரையும் காப்பாத்துறேன், நான் ராமனை அவதாரம் பண்றேன், ராவணனை அழிக்கிறேன், உங்களை ரட்சிக்கிறேன்னு பெருமாள் கீழே இறங்கினார். ஆனா பெருமாள் ராமனா கீழே இறங்கினா கூட அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக பிராட்டி சீதையா வரா. அதே மாதிரி கிருஷ்ணனா இறங்கினா ருக்மணியா வரா. இப்படி பகவான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் இறங்கி எல்லாரையும் ரட்சிக்கணும்னு நினைக்கிற பொழுது தாயாரும் கூடவே வந்து எல்லாரையும் ரட்சிக்கிறாளே, எல்லாரிடத்திலையும் தன்னுடைய கருணையை காட்டுறாளே. ஒருபடி அவளுக்காக குசேலனுக்கு சகல ஐஸ்வர்யம் கொடுத்தார், ரெண்டாவது படி எடுத்து வாயில போட்டுக்கிற பொழுது ருக்மணி தடுத்தா. ஏன் தடுத்தான்னா, ஒரு புடியிலேயே கிருஷ்ணன் அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அங்க கொடுத்திருக்கார். ஆனா அது எல்லாருக்கும் தெரியாது, குசேலனுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் ரெண்டாவது பிடியும் இவர் எடுத்து வாயில போட்டுட்டா என்ன ஆகும்? கிருஷ்ணன் ஒரு பிடியிலேயே கொடுத்திருக்கலாம், ரெண்டாவது பிடியும் வாயில போட்டுட்டுதானே கொடுத்தாருன்னு எல்லாரும் சொல்ல போறாளே. நம்ம சுவாமியினுடைய காருண்யம் உலகத்துக்கு தெரியணுமேன்னு அவ்வளவு காருண்யம் பெருமாளிடத்துல. பெருமாளுடைய காருண்யம் லோகத்துக்கு தெரியணும்னு ருக்மிணி அங்க ஆசைப்பட்டா. ராமனுக்காக தான் அசோகவனத்துல போய் ராமனுடைய தர்மம் அவன் அவதார காரியம் பூர்த்தி ஆகிறதுக்காக தான் அசோகவனத்துல இருந்து சீதை சிரமப்பட்டா. இன்னொரு காரியம் ருக்மிணி தடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு புடி அவல்லையே அங்க பாதி ஐஸ்வர்யம் அங்க போயிடுத்து, இன்னொரு புடி அவளும் கிருஷ்ணன் அப்படி எடுத்துட்டார்னா, கிருஷ்ணனை விட்டு கிளம்பி நாமளே அங்க போய் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை கூட வருமோ என்னமோ. குச்சேலனுடைய பக்திக்காகன்னு ருக்மிணி அப்படி கைய பிடிச்சு தடுத்தான்னு ரசமா கூட சொல்றது உண்டு. அவ்வளவு கிருஷ்ணனுக்கும் காருண்யம், பிராட்டியான மகாலட்சுமியான ருக்மிணிக்கும் காருண்யம். அதனால சீதாயா சரிதம் மகது. ராமாயணத்துல யார் பெருமை வசந்து நிக்கிறது? சீதாயா சரிதம் மகது. சீதையினுடைய பெருமை சிறை இருந்ததுனால ஏற்றம் பெற்றதுனால அங்க வசந்து நிக்கிறது. ஆக தாயாருடைய பெருமை எல்லா இடத்துலயும் தனியா தெரியறதுனால அந்த தாயாரை எவ்வளவுக்கு எவ்வளவு சோஸ்திரம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும்னு சுவாமி தேசிகன் அதத்தான் இந்த 3வது ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமாக காமிக்கிறார். ஸ்தோதவ்யத்வம் திசதி பவதி தேஹிபிஸ்தூயமானா காமேவத்வாமனிதரகதி ஸ்தோதுமா சம்சமானகா சித்தாரம்ப சகல புவன ஸ்லாகனீயோ பவேயம் சேவாபேக்ஷாதவ சரணயோ ஸ்ரேயசே கஸ்ய ந ஸ்யாத். அதாவது என்ன சொல்றாருன்னா, தாயாருடைய பெருமைய எவ்வளவுக்கு எவ்வளவு நாம பாடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாயார் மங்களகரமான வஸ்துக்கள்ல மகாலட்சுமி வாசம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு மங்களங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஸ்தோதவ்யத்துவம், நிறைய சோஸ்திரம் பண்ணணும். இன்னைக்கு ஸ்ரீஸ்துதியெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ரீஸ்தவத்தை சொல்லிட்டு இருக்கோம், குணரத்ன கோஷத்தை சிரவணம் பண்றோம். இதெல்லாம் மகாலட்சுமியுடைய வைபவமாக ஆச்சாரிய சேஷர்கள் நமக்கு ரத்னங்கர்களாக கொடுத்திருக்காளே எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோதவ்யத்துவம் திசதி பவதி தேகிபிஸ்தூயமான, இந்த லோகமே எல்லா லோகத்திலையும் எல்லாரும் சோஸ்திரம் பண்ற பொழுது திசதி பவதி தேகிபிஸ்தூயமான துவாமேவத்வா மனிதரகதி ஸ்தோதுமா சம்சமானதா. அப்படி சோஸ்திரம் பண்றதுனால என்ன ஆறுதுன்னா, சோஸ்திரம் பண்றவாள மகாலட்சுமி எப்படி வசத்தி விடுறார் சுவாமி தேசிகன். இந்த அகில உலகமும் புவனத்ரயமும் அவள புகழும்படியான ஒரு வசந்த நிலைக்கு மகாலட்சுமி கொண்டு வரா. ஸ்தோதவ்யத்வம் திசதி பவதி
தேகி விஸ்தூயமானா துவாமேவ துவாம் அனிதரகதி ஸ்தோதுமா சம்சமானகா. இந்த உலகமே புகழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலை, அதாவது சாதாரணமான ஐஸ்வர்யங்கள்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் பிரார்த்தனை பண்றது என்னன்னா, நல்ல கவி பாடுற ஐஸ்வர்யத்தையே கொடுத்துட்டேனேங்கிறா. ஆனா கவி பாடிய ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் என்ன வேணும்னு பிரார்த்தனை பண்றா இவாள்னா. என்னதான் கவித்துவம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த வினயம் இருக்கணும், அதுக்கு தகுந்த ஒரு ஆத்மார்த்தமான பக்தி இருக்கணும், மகாலட்சுமியான தாயாரான தங்களிடத்துல ஒரு தாச பாவம் ஏற்படணும். தாயாருக்கே நான் தாயாருடைய திருவடியே எனக்கு சரணம்னு மகாலட்சுமியை சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு எனக்கு ஏற்படணும். இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள், கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம், பக்தி ஆகிய ஒரு ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நாம நினைச்சாலும் சம்பாதிக்க முடியாது. மகாலட்சுமியான தாயார் தன்னுடைய கடாட்ச வீக்ஷண்யத்தால நமக்கு அதை கொடுத்தாதான் உண்டு. அதுக்கு தாயாருடைய கடாட்ச வீக்ஷண்யம் நமக்கு இருக்கணும். அதைத்தான் பிரார்த்தனை பண்றா. இவாள்னா வைராக்கிய சம்பன்னாள். இவாள்னா சாதாரணமான ஒரு ஐஸ்வர்யத்தை, அதாவது இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்றதுக்காக, ஒரு பிரம்மச்சாரிக்கு உபகாரம் பண்றதுக்காக சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதிய சமர்ப்பணம் பண்ணாலும், நான் இன்னும் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம் சொன்னனே, அவள்லேருந்து ஒரு ஸ்லோகம் நாம சிரவணம் பண்ணோமே, அவள்லாம் கூட பிரார்த்தனை பண்றது என்னன்னா, ஒரு ஆத்மார்த்தமான பக்தி, ஒரு தாச பாவம், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அந்த சோஸ்திரங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இதெல்லாம் தாயாருடைய கடாட்சம் இருந்தால்தான் நடக்கும். அந்த ஆத்மார்த்தமான ஒரு பக்திங்கிறதுக்கு மகாலட்சுமியினுடைய ஒரு அனுகிரகம் பரிபூரணமாக வேணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்றாளே, அதைத்தான் பிரார்த்தனை பண்றா. சாதாரண ஐஸ்வர்யத்துக்காக சாதாரணமா நமக்கு தோணும். இதெல்லாம் சொன்னா நமக்கு மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருவாளா, சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருவாளான்னு அதை எதிர்பார்த்து நாம சொல்லக்கூடிய கிரந்தங்கள் இல்லை. இதெல்லாம் அந்த சாதாரண ஐஸ்வர்யத்தை எதிர்பார்த்து சொல்லக்கூடியது இல்ல. சொல்ல 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 நமக்கு என்ன தோணணும், அந்த திருவடியே சரணாகதி அப்படின்னு, அந்த சரணாகதியே நமக்கு கதின்னு தாயாருடைய திருவடியை பத்தக்கூடிய ஒரு உயர்ந்த மனோபாவம். அந்த மனோபாவம்ங்கிற ஐஸ்வர்யம் நமக்கு ஏற்படுறதே, அந்த ஐஸ்வர்யம் தான் நம்மள உலகத்துல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். அந்த உயர்ந்த நிலை எப்படி கிடைக்கிறதுன்னா, மகாலட்சுமிய சோஸ்திரம் பண்ண 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 ஸ்தோதவ்யத்துவம் திசதி பவதி தேகி விஸ்தூயமான தாமேவத்வாம் அனிதரகதி ஸ்தோதுமா சம்சமானகா. அம்மா அனிதரகதிகி, எனக்கு வேற கதியே இல்ல, உன்னுடைய திருவடியே எனக்கு கதி, உன்னுடைய திருவடியே எனக்கு புகழ்னு அனிதரகதிகி ஸ்தோதுமா சம்சமானகா சித்தாரம்ப சகல புவன ஸ்லாகனீயோ பவேயம். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு பெரிய சித்தி நமக்கு கிடைக்கிறதுன்னா, சகல புவன ஸ்லாகனீயோ பவேயம். இந்த லோகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு, ஸ்லாகிக்க கூடிய அளவுக்கு நமக்கு உயர்ந்த புகழ யார் கொடுக்கிறா? மகாலட்சுமிய சோஸ்திரம் பண்ண 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 நமக்கு அந்த ஒரு புகழ் ஏற்படுறதுன்னா, ஸ்லாகனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணயோ ஸ்ரேயசே கஸ்ய நஸ்யாத். இதுல இருந்து என்ன தெரியுது? உலகத்துல எது சிறந்தது? மகாலட்சுமியினுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சு மகாலட்சுமியினுடைய ஸ்லோகங்களை சொல்லி 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 மகாலட்சுமியினுடைய ஒரு புகழ பாடி தாயாருடைய வைபவத்தை மனசுல தியானம் பண்ணி, ஏன்னா கிருஷ்ணாவதார காலத்துல வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லட்சுமி பட்டத்திரி அழகா சொன்னார். மகாலட்சுமியுடைய கடாட்சம்ன்றது எப்படி இருந்தது? கிருஷ்ணாவதார காலத்திலேயே அற்புதமா தெரிஞ்சது. கிருஷ்ணன் எல்லா ஆயுதங்களையும் ஏந்தின்னு வந்தார், ஆபரணங்களை போட்டுன்னு வந்தார், பட்டு வஸ்திரத்தை உடுத்தின்னு வந்தார்னு தமத்புதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சார்ங்க கதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ச லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம்னு இத்தனையும் போட்டுட்டு வந்தார்னு எல்லாரும் சொன்னாலும் பட்டத்திரி சொன்னார், இத்தனை பேர் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நீ இறங்குற பொழுது கிருஷ்ணனாக மகாலட்சுமியும் உன்னுடைய குட்டி திருமார்புல ஒரு குட்டி ரூபத்தை எடுத்துட்டு அப்படி மிரள மிரள விழிச்சுண்டு கீழே இறங்குறாளே உன் கூட. ஏன் தெரியுமா? நீ அவதாரம் பண்ற பொழுது மகாலட்சுமி வரலன்னா உன்னுடைய அவதாரமே யார் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னார் பட்டதிரி. ஏன்னா
வெளியிலையும் ஒரே இருட்டு, மழை வருஷிச்சுன்னு இருக்கு. ராத்திரி 12 மணி. உள்ள சிறைச்சாலை ஒரே இருட்டு, வெளியிலையும் இருட்டு, உள்ளேயும் இருட்டு. நாமளாவது கொஞ்சம் செக்கச்சவேல்னு பிறக்கலாமேன்னு நீயாவது தீர்மானம் பண்ணியா? அதுவும் இல்ல குருவாயிரப்பா. நீயும் கிருஷ்ணன்னு அதே நீலமேக சியாமளனா இறங்கின. இப்படி எல்லாமே இருட்டா இருந்தா என் சுவாமி அவதாரம் பண்றது யார் கண்ணுக்கும் தெரியாம போயிட போறதேன்னு எங்க அம்மா மகாலட்சுமி உன் பக்ஷஸ்தலத்துல அப்படி உட்காண்டு மிரள மிரள தன் பார்வையை திறந்தாலோ இல்லையோ கோடி சூரிய பிரகாசமா அந்த சிறைச்சாலையில ஏற்பட்டது. அந்த பிரகாசத்துல தாயாரும் தகப்பனாருமே கிருஷ்ணனை பார்த்து ஆனந்தமா சோஸ்திரம் பண்ணானா. மாத்ராச்சனேத்திர சலிலா ஸ்ருதகாத்திர வல்யா சோஸ்திரைர விஷ்ணுத குண கருணாலயஸ்துவம் பிராச்சீன ஜென்மயுகணம் பிரதிபோத்தியதாபியம் மாதுர்கிராததி மானுஷ பாலவேஷம்னு தாயார் தகப்பனாரே சோஸ்திரம் பண்ணான்னா அப்படிப்பட்ட ஒரு கோடி சூரிய பிரகாசம் கிருஷ்ணாவதார காலத்துல பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல வக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மி மந்தாட்சலக்ஷித கடாட்ச விமோக்ஷபேதைஹின்னு தன்னுடைய கடாட்சத்தால தாயாரங்க ஏற்படுத்தினான்னா யாருகிட்டதான் கருணை இல்லை? அந்த மகாலட்சுமிக்கு பெருமாளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வெளியில தெரியணும், அவருடைய காருண்யம் தெரியணும், அவருடைய ஒரு சரணாகத வத்சலனாக அவருடைய ஒரு அனுகிரகம் வெளியில தெரியணும்னு ஒவ்வொரு இடத்துலயும் தாயாரும் கூட இருந்து இருந்து அந்த தர்மத்தை பெருமாளோட ரட்சிக்கிறதுக்காக தானும் இருந்திருக்கான்னா எவ்வளவு தர்மம், எவ்வளவு காருண்யம், நம்ம பேர்ல எவ்வளவு காருண்யம். ராமாவதாரத்துல சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை புனை தீண்ட அத்திரமே கொண்டறிய அரைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம்னு தனக்கு தொல்லை கொடுத்த காகாசுரன் ராமனுடைய ஒரு திருணம் அப்படி துரத்திட்டு எல்லா லோகத்துக்கும் எத்திசையும் சுழன்றோடி இழைத்து விழும் காகம் போனார். அப்படி எல்லா லோகத்துக்கும் ஓடி 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 கடைசியில ராமனுடைய திருவடியே கதின்னு சரணாகதி பண்ற பொழுது கூட இந்த பிராட்டி தாயார் தான் என்ன சொன்னா, சீதை வேண்டாம் விட்டுடுங்கோ, ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொன்னா. இத்தனைக்கும் சீதை அவ்வளவு துன்புறுத்திருக்கான் காகாசுரன். இருந்தாலும் அந்த காகாசுரன் சரணாகதின்னு பெருமாளுடைய திருவடியில விழுந்தவுடனே பிராட்டி என்ன பண்ணா, அந்த சரணாகதியை ஏத்துக்கோங்க, அவன் தோஷமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எங்கிட்டவே அபச்சாரம் பண்ணி இருந்தா கூட பரவாயில்ல, அவனை ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால சுவாமி என்ன பண்ணார், ஒத்த கண்ணை வாங்கிட்டு அனுப்புறார். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் காருண்யம், தயை, கடாட்சம், உலகத்துல எல்லாரும் மேல ஒரு நல்ல ஸ்ரேயஸான ஒரு நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறவா யாரு? சாதாரணமாவே அதிகமாக குழந்தைகள் இடத்துல ஒரு மாத்ருவாத்சல்யத்தோட ஆத்துல குழந்தைகள் நன்னா ஒரு மேல நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு ரெண்டு பேரும் தாயாரும் தகப்பனாரும் ரெண்டு பேருக்குமே அந்த ஆசை இருக்கும். இருந்தாலும் தாயாருக்கு அந்த மாத்ருவாத்சல்யத்தால இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால தாயாரிடத்துல ஒரு கடாட்சமோ வாத்சல்யமோ ஒரு சௌலபியமோ சௌசீல்யமோ ஔதாரியமோ அத முழுக்க முழுக்க அவதாரங்கள்லயும் பார்க்கலாம். மகாலட்சுமி பார்க்கடல்ல தான் ஆவிர்வவிச்சதுனால மகாலட்சுமியினுடைய ஒரு கருணா கடாட்சத்தால அப்படி வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமிய சுவாமி ஏந்திண்டாரோ இல்லையோ அந்த கருணா கடாட்சத்தால அமிர்தமே சமுத்திரத்திலேருந்து தன்வந்திரி பகவானே ஆவிர்வவிச்சார். அந்த அமிர்த கலசத்தை கையில எடுத்துட்டு தேவதைகளுடைய கஷ்டம் நீங்கக்கூடிய அளவுக்குன்னா அதனாலதான் பகவானுக்கு என்ன பேரு, ஸ்ரீயப்பதின்னு பேரு. பகவானுக்கே வெறும் நாராயணனாக இருந்தா பெருமை கிடையாது, ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அப்பதான் அவருக்கே பெருமை. அப்படிப்பட்ட ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன்னு ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதின்னு சொல்லுவோம். மகாலட்சுமியை சொல்ற பொழுது விஷ்ணு பத்னின்னு சொல்லுவோம். அப்படி தாயாரு அப்படி பெருமாளுடைய திருவடி அப்படி புடிச்சு விட்டுட்டே உட்கார்ந்து இருக்காளே க்ஷீராப்தி சயனனாக பெருமாள் அப்படி சயனிச்சுட்டு இருக்கிற பொழுது லக்ஷ்மிம் க்ஷீர சமுத்திர ராஜதனையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரியும் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் தாம் திரைலோக்கிய குடும்பினியும் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம்னு அப்படி ரொம்ப அழகா தாயார் அப்படி அப்படி அமுத்தினே உட்கார்ந்து இருக்கிறதுனால எப்படி இருக்கு, அப்படி தாயாருடைய கை அப்படி செக்கச்சவேல் அந்த தாமரை மாதிரி திருவடிய அப்படி எப்பவும் பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுட்டே இருக்கா. அப்படி அதனாலதான் செங்கமல வல்லியாக
தாயார் நம்ம எல்லாருக்கும் தன்னுடைய தாமரை மாதிரி ஹஸ்தத்தால அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காளே, அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய அனுகிரகம் அந்த ஹஸ்தத்துல அப்படியே ஏறி இருக்கு. அப்படி அந்த ஹஸ்தத்துல அந்த அனுகிரகமும் ஏறி தன்னுடைய அபய ஹஸ்தத்தால எல்லாருக்கும் வரவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிண்டு முதல்ல நாம தாயார சேவிச்சு தாயாருடைய ஒரு அனுகிரகத்தை வாங்கிண்டு அதுக்கப்புறம் பெருமாளுடைய அனுகிரகத்தையும் வாங்கிண்டால்தான் உலகத்துல நாம திருப்பதியினுடைய திருமலை யாத்திரையே இப்படிதான் சொல்லுவா. திருச்சானூர்ல தாயார சேவிச்சு வராக பெருமாளை சேவிச்சு ஸ்ரீனிவாசரை சேவிக்கணும்னு எப்படி தாயார் நமக்கு உத்தரவு கொடுத்து நல்லபடியா நாம மலைக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னு நமக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்புறாளோ, ஒவ்வொரு இடத்துலயும் தாயார் தான் ஒரு ஸ்ரேயசே கஸ்ய நஸ்யாது அதத்தான் சொல்றார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. அப்படி தாயார சோஸ்திரம் பண்ண 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 வாழ்க்கையில யார்தான் முன்னுக்கு வர முடியாது. ஸ்ரேயசே கஸ்ய நஸ்யாது, அவளுக்கு எங்க போனாலும் புகழ்தான், எங்க போனாலும் அவளுக்கு பக்தியாகிய ஐஸ்வர்யம் தான், கைங்கரியமாகிய ஐஸ்வர்யம் தான், ஆத்மார்த்தமான ஒரு தாயாருடைய அனுகிரகமாகிய ஐஸ்வர்யம் தான் ஸ்ரேயசே கஸ்ய நஸ்யாது. எந்த இடத்துலதான் அவளுக்கு சாதாரணமா சொல்வாளே கற்றார்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு, அதே மாதிரி சுவாமி தேசிகன் இங்க சொல்றது என்னன்னா, தாயார சோஸ்திரம் பண்ண 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 அவ எங்க போனாலும் அவளுடைய வாழ்க்கையில அவ உயர்ந்த நிலைமையில இருப்பா. ஸ்ரேயசே கஸ்ய நஸ்யாது, எங்கத்தான் அவளுக்கு வாழ்க்கையில உயர்ச்சி இல்ல, எல்லா இடத்திலையும் உயர்ந்த நிலைமைதான்னு. அப்படி தாயார சோஸ்திரம் பண்றது எவ்வளவு முக்கியம். மகாலட்சுமிய நாம இந்த ஸ்ரீஸ்துதி மாதிரி இன்னும் அந்த பல கிரந்தங்கள் மாதிரி நாம அந்த மாதிரி மகாலட்சுமியுடைய ஸ்லோகங்களை வச்சுட்டு மகாலட்சுமிய ஸ்லோகம் பண்ண 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 தாயார் எங்கெங்க மங்களகரமான வஸ்துக்கள்ல வாசம் பண்ணி மகாலட்சுமி நம்மளுக்கும் ஒரு மங்களத்தை அழிச்சுட்டு இருக்கா, நாமும் அந்த மங்களங்களை அடைஞ்சுட்டு இருக்கோம். அந்த மங்களங்களை தொடர்ந்து தாயார சோஸ்திரம் பண்ணி பண்ணி வாழ்க்கையில எல்லாரும் அந்த உயர்ச்சி அடைஞ்சு மங்களங்களை அடைஞ்சு ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கக்கூடிய இந்த கிரந்தங்கள் மூலமாக உயர்ந்த ஸ்ரேயசே கஸ்ய நஸ்யாது, அப்படிப்பட்ட சகலவிதமான மேன்மைகளையும் ஸ்ரேயஸையும் வாழ்க்கையில நாமும் அடையணும்னு தாயாருடைய திருவடி வரவாரங்கள்ல நம்முடைய பிரார்த்தனைய அதே மாதிரி இந்த லோகத்துக்கும் சகல க்ஷேமங்களும் உத்தாரணமும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணி தாயாருடைய திருவடி வாரத்துல அந்த பிரார்த்தனைய நாமும் வச்சு ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.